நம்ம வேதங்கள்ல இறைவன் தூண்லையும் துரும்புலையும் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கல் இறைவனோட சிலையா செதுக்கப்படுறச்சே அது நம்மளோட தரிசனத்துக்குரிய இறைவனா மாறுது. கல்லுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு அதுல இருக்கிற தேவையில்லாத பகுதிகள் உளியால நீக்கப்படுது. அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற ஆத்மாவை நாம தரிசனம் செய்யணும்னா அதுக்கு நாம உடல், மனம், இந்திரியங்களை கடக்கணும். அதுக்கு நம்ம புத்திங்கிற உளிய உபயோகம் பண்ணி நான் உடல், நான் மனம், நான் இந்திரியங்கள்னு நமக்குள்ள உண்டார எண்ணங்களை அகற்றணும். அப்படி அகற்ற முடிஞ்சா அந்த நிலையில நமக்குள்ள இருக்கிற ஆத்மாதான் எல்லாத்துலயும் எல்லாமுமா இருக்குங்கிற எண்ணம் உருவாகும். விஷ்ணு சகசர நாமத்துல விஷ்ணு வந்தே சர்வலோகைக்க நாதம்னு ஒரு வரி இருக்கு. எல்லாமே விஷ்ணுவோட ரூபமா நமக்கு தெரிஞ்சா அதர்ம காரியங்களுக்கு துணை போகவே மாட்டோம். ஐம்பூதங்கள்லயும் இறைவனையே நம்ம பார்க்கலாம், உணரலாம். நம்ம வேதங்கள்ல நீர், நெருப்பு, நிலம், ஆகாயம், காற்று எல்லாமே கடவுள்னு சொல்றது இந்த ஒரு உயர்ந்த நிலையத்தான். அப்படிப்பட்ட அவிநாஷி, அதாவது நாசம் இல்லாத பொருள் தான் பிரபஞ்சம் பூராமும் நிறைஞ்சு இருக்கு. அதை அழிக்க யாராலையும் முடியாது அர்ஜுனா. அப்படிப்பட்ட பூரணமான ஆத்மாவை நீ உணரணும். அதர்மிகளை அழிக்க தயங்காதேன்னு பகவான் சொல்றார்.